கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று 26 ஆதியாகமம் 26:12 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று பெயர் கிடைத்திருக்கிறது. நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். இந்த இடத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் விதை விதைத்தான். அந்த விதை என்பது விசுவாசத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. விதை என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நீங்கள் உங்கள் அலுவலகத்திலோ அல்லது தொழிலிலோ உங்களுக்கு வருமானம் இல்லை என்றால், இந்த விசுவாச விதையை நீங்கள் தூவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிஸ்னஸில் நஷ்டம் இருக்குதுன்னாக்கா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இதில் லாபம் அடையவில்லை என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், விசுவாச விதைகளை தூவ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிஸ்னஸ் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த பிஸ்னஸை பெருகும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தில் கர்த்தரோடு உறவாடும் பொழுது, போகும்பொழுது, வரும்பொழுது நீங்கள் அந்த விதையாக விசுவாசத்தை சொல்ல 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 உங்கள் தொழில் கர்த்தருடைய கரத்தில் எடுப்பார். கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் இந்த விசுவாச விதைகளை தூவ 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 சத்ருவான உங்கள் தொழிலிருந்து விட்டு விலகி ஓடுவான். உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் உங்களை தரித்திரப்படுத்துகிற ஆவிகள் உங்களை விட்டு வெளியே போகும். கர்த்தர் உங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வார். உங்கள் விசுவாசத்தை எடுத்துக்கொள்வார். உங்கள் விசுவாச விதையை நீங்கள் போட 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 உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியாக நீங்கள் 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். இது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.